Welcome students, I welcome you all to the on-screen class for 9th Standard Social Studies from Subash Matriculation High Secondary School, Tenkasi. In today's class, we are going to learn the 8th unit of Geography. The topic is Disaster Management, responding to disasters. So, disaster. So, what do you mean by disaster? So, So, can you say some examples for disasters? So, earthquake, tsunami, ஸோ ஃப்ளட் வர்றது இது எல்லாமே என்னது இயற்கை சீற்றங்கள் சொல்லுவோம்ல. ஸோ அந்த பேரழிவுகள் அதுதான் இருந்து இந்த லெசன்லாம் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அபவுட் த லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் திஸ் லெசன் இஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு டு ரெஸ்பாண்ட் த டிசாஸ்டர்ஸ் சச் as tsunami, earthquake, riot and fire, and to describe the measures to manage riot disasters. So these are the concepts we are going to discuss in this lesson. And first, before knowing, there is a case study of tsunami is given here. So shortly before 8 a.m. on 26 December 2004, the region fell silence and the ground shook in dismay. The Moken and isolated tribe on the Andaman Islands in the Indian Ocean knew that the laboon, the wave that eats people, had stirred from his ocean lair. The Moken also knew what was next: a towering wall of water washing over their island, cleansing it of all that was evil and impure. To heed the laboon's warning signs, elders told their children, run to high ground. If the water recedes after an earthquake, run immediately to high ground. The tiny Andaman and Nicobar Islands were directly in the path of the tsunami generated by the magnitude 9.1 of earthquake off the coast of Sumatra. Final total put the island's death toll at 1,879 along with another 5,600 people missing. The islanders who had heard the stories about the laboon or similar mythological figures survived the tsunami essentially unscathed. Most of the casualties that occurred in the southern Nicobar Islands were outsiders, leaving them with no indigenous tsunami warning system to guide them to higher ground. So this is a case study about tsunami. So tsunami வந்து 2004 வந்துச்சு. ஸோ அதை பற்றின ஒரு கேஸ் ஸ்டடி தான். ஸோ எப்படி அது வந்துச்சு, ஸோ அந்த அது ஏற்படும் போது மக்களோட மனநிலைமை எப்படி இருந்துச்சு, ஹவு தே ஃபீல் அண்ட் ஹவு தே ரன்னிங் டு சேவ் தேர் லைஃப்ஸ். ஸோ அந்த ஃபஸ்ட்டில் எந்த ஒரு இப்போ வார்னிங்ஸ் அந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே இருந்தது அழிவு ஏற்பட்டிருந்தது. ஸோ அந்த ஹை கிரவுண்ட் வாட்டர் ஸோ பெரியவங்க கொஞ்சம் பேரால் இருந்துச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்பாங்க, உணர முடியுது இப்படி ஏதோ நடக்க போகுது. ஸோ தே வாண்ட் த பீப்புள் அண்ட் த சில்ட்ரன் டு ரன் டு த ஹையர் கிரவுண்ட். ஸோ உயரமான இடங்களுக்கு அவங்க போக சொன்னாங்க. ஸோ சம் ஆஃப் தம் வேர் ரிசீவ்ட் அண்ட் மோஸ்ட் ஆஃப் தம் வேர் டைட். இந்த டெத் ரேட் பார்த்தோன்னா டோட்டல் ஆஃப் 1,879. ஸோ இந்த காஸ்ட்டில் மட்டும் இந்த ஐலண்டில் மட்டும் கொடுத்துருக்காங்க 5,600 பீப்புள்ஸ் என்ன செய்யிருக்காங்க, மிஸ் ஆகிருக்காங்க. ஸோ இன்ன அளவுலேயும் பார்த்தோன்னா சம் ஆஃப் தம் வேறு அந்த ஃபேமிலியில் பிரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. எங்கே இருக்காங்கன்னே தெரியாமல் தவிக்கிறவங்க இருக்காங்க. ஸோ உயிரோடு இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற தவிப்பில் நிறைய பேர் இருந்துகிட்ருக்காங்க. ஸோ தட் இஸ் ஹேப்பன்ட் ஆன் December 26, 2004 நடந்த சுனாமி. ஸோ இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க எங்கள் ஹியர். ஹியூமன்ஸ் ஹாவ் பாஸ் டவுன் ஸ்டோரிஸ் டு த ஏஜஸ். ஸோ நிறைய கதைகளை நம்ம கேட்டோம். ஜியாலஜிஸ்ட்டும் சரி, ஸோ நிறைய இதுலேருந்து பேரழிவுகள் பார்த்தோன்னா நிறைய கதைகள் நம்ம ஹிஸ்ட்ரியிலேருந்து, ஹிஸ்ட்ரி மீன்ஸ் அவர் ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரியிலேருந்து இந்த காலத்துலேருந்து நம்ம கேட்டுட்டு வரோம். அதில் டிசாஸ்டர் இஸ் எ கேட்டஸ்ட்ரோஃப் தட் காசஸ் கிரேட் டேமேஜ் or லாஸ் ஆஃப் லைஃப் அண்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ டிசாஸ்டர் பேரழிவு அப்படிங்கிறதுக்கு ஒரு டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ உயிரிழப்பு, பொருட்சேதம் அண்ட் அஸ் வெல் அஸ் என்னது வாழ்க்கையே இழந்துட்டு நிற்கிறோம் அப்படி தான். ஸோ டிசாஸ்டர்னால் வாழ்க்கையே இழந்து போகுது, நிறைய டேமேஜ் சேதங்கள் ஏற்படுது, ப்ராப்பர்ட்டி அண்ட் அஸ் வெல் அஸ் லைஃப். ஸோ உயிர் சேதமும் ஏற்படுது, பொருட்சேதமும் ஏற்படுது. அதாவது பெரிய அளவில் ஏற்படக்கூடியதான் நம்ம டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹியர் ஃபர்ஸ்ட் யூ வாண்ட் டு லேர்ன் அபவுட் த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சைக்கிள் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ சைக்கிளில் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சைக்கிள். ஸோ டிசாஸ்டர் வருது, நெக்ஸ்ட் என்னது ரிசீவ் பண்ணுறோம், ரிலீஃப் பண்ணுறோம். நெக்ஸ்ட் என்னது அதனால் மீட்கப்பட்டவங்கள வி சென்ட் டு த ரீஹேபிலிட்டேஷன். ஸோ மறுவாழ்வு மையங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம், அங்கே வச்சு பாதுகாக்கிறோம். ஸோ அங்கே ஆதரவு இருக்கவங்களுக்கு என்ன செய்வாங்க, கார்டியன்ஸ் இருக்கவங்கள அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிடுறாங்க. மற்றவங்கள என்ன பண்ணுறாங்க, ஸோ ரீகன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அவங்களுக்கு அடுத்த வாழ்வாதாரத்திற்கு என்ன இது அப்படிங்கிறத பற்றி
யோசிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கான பிளானிங் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு இதை எப்படி தடுக்கலாம், ஸோ இதுக்கு என்ன பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி யோசிக்காங்க. நெக்ஸ்ட் என்ன செய்வாங்க, ப்ரிவென்ஷன், ஸோ எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிக்காங்க. நெக்ஸ்ட்டு see here there is mitigation பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ப்ரிப்பேர்ட்னஸ். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கான பிளானிங் இல்லாமல் இருக்கிறதுனாலே மோஸ்ட் ஆஃப் தி டிசாஸ்டர்ஸ் நம்மளால் என்ன செய்யலாம், ரொம்ப அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால் அதுக்கு என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு மிட்டிகேஷன் ஒரு ப்ரிவென்ஷன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏற்பாடுகளெல்லாம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ப்ரிப்பேர்ட்னஸாக தயாராக இருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த டிசாஸ்டர்ஸ் எப்போ வேணாலும் வரலாம், எப்படி வேணாலும் வரலாம், வராமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறது கிடையாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு அடி வந்ததுக்கப்புறம் பிறகு நெக்ஸ்ட்டு டிசாஸ்டர் திரும்ப வருது. நெக்ஸ்ட்டு ரெஸ்யூ ரிலீஃப், திஸ் கண்டினியூஸ் சைக்கிள் ஃபார் டிசாஸ்டர். ஓகே, ஸோ இதில் டிசாஸ்டரில் ஸோ மெனி டைப்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு சுனாமி பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் எர்த்குவேக்ஸ், பூமி அதிர்ச்சி, நிலநடுக்கம் சொல்கிறோம்ல, இட் இஸ் ஆல்சோ எ மெயின் காஸ். ஸோ நிறைய ஏரியாவில் இது ஃபெல்ட் ஆகிருக்கு. ஸோ இது என்ன பார்த்தோம்னா, ஸோ பூமியோட வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும்போது இந்த பிளாட்ஸ், ஸோ தட்டுகள் சொல்லுவாங்கள்ல, பூமி தட்டுகள் அதிர்வுனாலேயோ இல்லை அது மூமெண்ட்ஸ் நகர்றனாலேயோ இந்த மாதிரி எர்த்குவேக்ஸ்லாம் காசு ஆகுது. ஸோ இந்த எர்த்குவேக்ஸ் காசு ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த கிராக்ஸ் அக்வர்ட் ஆன் த எர்த் சர்ஃபேஸில் கிரவுண்டில் கிராக்ஸ் விழுது. ஸோ கீறல்கள், விரிசல்கள் விழுது. பார்ட்டிஷன் ஆஃப் எர்த் ஆல்சோ, லேண்ட்ஸ்கேப் ஆல்சோ அக்வர்ட். ஸோ இப்படி இருக்கும்போது நிறைய பில்டிங்ஸ் fall down and most of the lives and also property also become damage. ஸோ இதை மெஷர் பண்ணக்கூடிய த இன்ஸ்ட்ருமெண்ட்டை எதை வச்சு மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ இது ஃபோக்கஸ் ஆகிய இடத்த எபிசென்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த எர்த்குவேக் எங்கே காசு ஆகுதோ, ஸோ எர்த்குவேக் ஆரிஜின் எங்கே உருவாகுதோ அதை ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே ஸோ பூமியில் ஒரு சென்டர் பார்ட்டில் உருவானாலும் அதோட எஃபெக்ட் சைடு பார்த்தோ இல்லை வேறு திசைகள் பார்த்தோ இருக்கலாம். ஸோ அதை எபிசென்டர் எங்கே ஃபோக்கஸ் ஆகுது, அது எபிசென்டர், அந்த பாயிண்ட்டை எபிசென்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இதை மெஷர் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் எதை வச்சு மெஷர் பண்ணுறாங்க. ஸோ என்ன மெஷர் அப்படின்னு பார்த்தோன்னா, என்ன அளவில் எர்த்குவேக் வருது அப்படிங்கிறத மெஷர் பண்ணோட இன்ஸ்ட்ருமெண்ட்டோட பேர் சீஸ்மோகிராஃப். அதில் ரெக்கார்டட் கூடிய ஸ்கேலோட நேம் பார்த்தோன்னா ரிச்சர் ஸ்கேல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைய ரிச்சர் ஸ்கேல் கணக்கில் தான் ஸோ என்ன பண்ணுறாங்க, இந்த எர்த்குவேக்கோட மெஷரை அவங்க கணிக்கிறாங்க. ஸோ வாட் டு டூ டூரிங் அண்ட் எர்த்குவேக். ஸோ எர்த்குவேக் நடக்கிற டைமில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு அவேர்னஸ் கொடுத்துருக்காங்க. பி aware that some earthquakes are actually foreshocks and larger earthquakes might occur later. Minimize your movements to a few steps that reach a safe place nearby and stay indoors until the shaking has stopped and be secure and assure existing in safe. So if indoors, ஸோ வீட்டுக்குள்ளே இருக்கிறத தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மழை காலத்தில் மழையெல்லாம் வரும்போது நம்ம உள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க, இடி மின்னல் தாக்கும்போது. பட் எர்த்குவேக் காசு ஆகும்போது வீட்டை விட்டு வெளியே வந்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒய்? பிகாஸ் வென் த பில்டிங் கெட்ஸ் இன் அ டேமேஜ் or fall down, it will cause damage to you and as well as your property. ஸோ ப்ராப்பர்ட்டி போனால் கூட பரவாயில்ல, பட் if your life becomes damaged or you lost your life, you can't regain it, isn't it? ஸோ அதனால் உள்ளேருந்து வெளியே வர சொல்கிறாங்க. Drop to the ground. Take cover by getting under a study table or another piece of furniture and hold on until the shaking stops. If there is no table or desk near you, ஸோ இஃப் இண்டோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டில் மேக்ஸிமம் வெளியே வர்றதுக்கு தான் அவங்க அட்வைஸ் பண்ணுறாங்க. பட் இன் கேஸ் ஆஃப் சம் கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ஸ், இஃப் யூ ஆர் அன்ஏபிள் டு கம் அவுட், வெளியே வர முடியலை அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்ஸ். ஸோ கீழே படுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ ஏதாவது ஒரு டேபிள், டெஸ்க் ஏதாவது டைட்டாக பிடிச்சிக்கோங்க, ஃபர்னிச்சரை டைட்டாக பிடிச்சிக்கோங்க. கவர் யுவர் ஃபேஸ் அண்ட் ஹெட் வித் யுவர் ஆர்ம்ஸ் அண்ட் க்ரௌச் இன் அண்ட் இன்சைட் கார்னர் ஆஃப் த பில்டிங். ஏதாவது ஒரு மூளை அந்த மாதிரி திசையில் கவர் யுவர் ஃபேஸ் அண்ட் ஹெட் வித் யுவர் ஆர்ம்ஸ். ஸோ கைகளை என்ன செய்யுங்க, தலைக்கு மேலே கவர் பண்ணுற மாதிரி ஃபேஸையோ கவர் பண்ணி. தெர் இஸ் நோ டேபிளோ டெஸ்க், அதாவது தலைமையில் எதுவும் அந்த அளவுக்கு சேதம் வருது. ஸோ கை கால் சின்ன டேமேஜ் இருந்தால் கூட நம்மளால் சரி பண்ணி எடுக்கலாம், அதுக்காக சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஆர்ம்ஸ் அண்ட் க்ரௌச் இன் அண்ட் இன்சைட் கார்னர் ஆஃப் த building. Protect yourself by staying under the lintel of an inner door, in the corner of your room, under a table or even under a bed. ஸோ ஒரு கட்டிலுக்கு அடியிலையோ இல்லை டேபிளுக்கு அடியிலையோ நீங்கள் உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது என்னது, ஸோ மேலேருந்து பில்டிங் ஃபால் டவுன் ஆச்சுன்னா என்ன சொல்லணும், கட்டில் மேலேயோ இல்லை அந்த டேபிள் மேலேயோ தான் விழும். அப்படி தான் நம்ம பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸு. ஸோ அது அந்தளவுக்கு பெரிய அளவுக்கு உங்களுக்கு டேமேஜ் ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப் பை ஸ்டேயிங் அண்டர் த லின்டில் ஆஃப் அன் இன்னர் டோர்
அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டே அவே ஃப்ரம் கிளாஸ் விண்டோஸ்கிட்டேருந்து தள்ளியே இருங்க. ஸோ கிளாஸஸ் வந்து குத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அப்படி தானே? ஸோ அண்ட் அவுட் சைட் டோர்ஸ் அண்ட் ஆல் வால்ஸ் அண்ட் எனி திங் தட் குட் ஃபால் ஸ்டே இன்சைட் அண்டில் த ஷேக்கிங் ஸ்டாப். ஸோ அங்கேயும் எங்கேயும் ஓடாமல் ஒரே இடத்துல டேபிள் கடியிலையோ கட்டில் கடியிலையோ நீங்கள் நினச்சிருங்க, சேஃபாக உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் த கண்டிஷன் ஃபார் ஸ்டேயிங் இன்டோர்ஸ். ஸோ இஃப் யூ ஆர் அவுட்டோர்ஸ், வெளியே இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணலாம் அப்படின்னு, வெளியே வரீங்க அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுங்க, ஸோ பில்டிங்ஸு கீழே வந்து ஒதுங்காதீங்க. ஸோ ப்ளைனாக இருக்கக்கூடிய கிரவுண்ட்ஸில் நில்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ரீட் லைட் கீழேயோ, ஒயர், எலக்ட்ரிசிட்டி, அந்த டிரான்ஸ்ஃபார்ம் அந்த மாதிரி ட்ரீஸ்க்கு பக்கத்துலேயே நினச்சிங்க, மூவ் அவே ஃப்ரம் அது பக்கத்தில் நிற்காமல். ஸோ அப்படின்னா நிறைய டேமேஜ் உங்கள் மேலே விழுந்துறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் அது பக்கத்தில் நிற்காதீங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ஓப்பன் ஸ்பேஸில் பார்த்தோன்னா ஷேக்கிங் ஸ்டாப்ஸ் வரைக்கும் அதே ஓப்பன் ஸ்பேஸ்லேயே இருங்க. Greatest danger exists directly out buildings that exist and alongside the exterior walls. Most earthquake-related casualties result due to collapsing walls, flying glass, and falling objects. So glass pieces, the ஷீட்ஸ், பிளாஸ்டிக் ஷீட்ஸ்லாம் பில்டிங்ஸில் ரூஃபில் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி ஷீட்ஸ்லாம் என்ன செய்யும், உடஞ்சி விழுறதுக்கு, பறந்து வர்றதுக்கெலாம் சான்சஸ் இருக்குது. அதனால் அந்த மாதிரி பில்டிங்ஸ் பக்கத்தில் ஏதாவது ஒரு வந்து ட்ரீஸ் பக்கத்துலையோ அந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்காதிங்க, பிளெயினான கிரவுண்டில் நில்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ மூவிங் வெஹிக்கிளில் இருந்தீங்கன்னா ஸ்டாப் அஸ் குவிக்லி எ சேஃப்டி பர்மிட்ஸ். அவாய்ட் ஸ்டாப்பிங் நியர் ஆர் அண்டர் பில்டிங்ஸ். ஸோ ட்ரீஸ் ஓவர்பாசஸ் அண்ட் யூட்டிலிட்டி வாய்ஸ். ப்ரொசீட் காஷியஸ்லி ஒன்ஸ் there has stopped. Avoid roads, bridges or trams that might have been damaged by the earthquake. ஸோ இதே மாதிரி தான் பிரிட்ஜஸ் உடையிறதுக்கான சான்சஸ் இருக்கிறதுனால பிரிட்ஜஸ் பக்கத்தில் போகிறத அவாய்ட் பண்ணுங்கள். ஃபாஸ்ட்டாக போகாதீங்க. ஸோ எந்த இடத்துல நிற்கிங்களோ அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிடுங்க. அண்ட் ஸ்டாப் பண்ணி நிற்கிற இடம் வந்து என்னது, பில்டிங் கீழேயோ மரத்துக்கு கீழேயோ இந்த மாதிரி பிரிட்ஜஸ் பக்கத்துலேயே நிற்காதீங்க, பிளெயின் கிரவுண்டில் நில்லுங்க, ஓப்பன் கிரவுண்டில் நில்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஸோ மெனி டிசாஸ்டர்ஸ் ஆர் கரண்ட். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் வந்து நிறைய டைப்ஸில் இருக்குது. ஸோ இந்த thousands of people are killed in ரியாட்ஸ், புரட்சிகள், அந்த மாதிரி தீவிரவாத செயல்கள், பொலிட்டிக்கல், இதெல்லாம் ரியாட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாம் பிளாஸ்டிங் பிளேசஸ் எல்லாத்தையும் இதை நம்ம சொல்லலாம். ஸோ இட்ஸ் ட்ராவல் டெஸ்டினேஷன், வாட் டு டூ, சர்வைவிங் ஏ ரியாட் வரும்போது என்ன பண்ண, people are killed in riots all over the world each year and these riots erupt from a number of racial, religious. Syria tops in riot in the world, followed by Nigeria, Iraq and India. If you have found yourself in the middle of a riot, you may not be able to run away immediately, but you can take some measures to protect yourself from harm. If you want to know how to survive a riot, just follow these steps. இந்த ஸ்டெப்ஸை வந்து ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ ட்ராவல் டெஸ்டினேஷனுக்கும் இஃப் காட் இன் ஏ ரியாட்டில் வந்து நீங்கள் காட் பண்ணிட்டீங்க, ஸோ வந்து அகப்பட்டுட்டீங்க, க்ரௌடு கூட்டத்தில் ஏற்படக்கூடிய நெரிசல்லையோ அகப்பட்டுட்டிங்கன்னா, ஸோ சம் ஆஃப் த ஸ்டெப்ஸ் ஆர், ஸோ அவாய்ட் எனி பிளேஸ் வேர் போலீஸ் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் ஆக்ஷன் இஸ் இன் ப்ரோக்ராம். ஸோ இப்போ செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் நிறைய ஃபோர்ஸ் இருக்கிற இடத்துலேருந்து அவாய்ட் பண்ணுங்கள். You come across a demonstration, don't become inquisitive, just leave the area and find another route to your intended destination. ஸோ ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த இடத்துல வந்து ஒரு கலவரம் நடந்துகிட்ருக்கு அப்படின்னா ஸோ வேறு இடம் பார்த்து நீங்கள் என்ன செய்யலாம், போய்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. when leaving the fringe of the demonstration, just walk away, don't unless this will draw attention to you. ஸோ இந்த மாதிரி இடங்களில் வந்துட்டு ஓடுறது தவிர நடந்து போக போய், பிகாஸ் ஓடும்போது அவங்களோட அட்டென்ஷன் வந்து என்ன செய்யும், ஸோ உங்கள் மேலே வந்து திரும்பும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, so in the event that you are arrested by the military or police, do not resist, go along peacefully and contact your law advisor to help you resolve your predicament. ஸோ இந்த மாதிரி இடங்களில் வந்துட்டு போலீஸோ இல்லை மிலிட்ரியோ, ஸோ நீங்கள் வந்து சும்மா நடந்து போயிட்டுருக்கலாம். ஸோ நடந்து போகிறவங்க ஓடும்போது அவங்களோட கான்சன்ட்ரேஷன் உங்கள் மேலே வந்துட்டு உங்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்துருச்சு அப்படின்னா, ஸோ அரெஸ்ட் ஆகிட்டீங்க, மிலிட்ரி ஃபோர்ஸோ இதை உங்களை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னா, டோன்ட் ரெசிஸ்ட், அவங்கள எதிர்த்து நிற்க ட்ரை பண்ணக்கூடாது. அந்த இடத்துல வந்துட்டு ஓகே அப்படின்னு காமாக வந்து அவங்களுக்கு நினச்சிங்க, ஸோ அவங்க சொல்கிறத ஒபே பண்ணி அவங்க கூட சரண்டர் ஆக நினைங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்கள் ஸோ நெக்ஸ்ட் யூ வாண்ட் டு காண்டாக்ட் யுவர் லீகல் அட்வைசர்ஸ், ஸோ அட்வொகேட்ஸ் மூலம் காண்டாக்ட் பண்ணி அதில் எப்படி வரலாம், என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி யோசிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மேக்ஸிமம் யூ வாண்ட் டு அவாய்ட் சச் சிச்சுவேஷன்ஸ்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஃபயர் ஒரு டிசாஸ்டர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய ஸ்மோக் கில்ஸ் மோர் தேன் ஃபயர் அப்படின்னு சொல்லி, ஸோ புகை, ஸோ ஹியர், ஸோ இந்த மாதிரி இடங்கள்லையும் நிறைய டிசாஸ்டர்ஸ், பேரழிவுகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபயர் சேஃப்டி டூஸ் அண்ட் டோன்ஸ் கொடுத்துருக்காங்க, என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருக்காங்க. அண்ட் வாட் ஷுட் யூ டூ டூரிங் எ ஃபயர், என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டே காம், pull the nearest fire alarm or call 112. Give a name and location of the fire. Do not hang up until the police dispatch tells you to do so.
Leave the building immediately. Inform others as you pass them to leave the building immediately. Walk, don't run to the nearest exit. Never use elevators. An elevator may become a trap. ஸோ சின்ன ஜன்னலோ இது மாதிரி எலிவேட்டர்ஸ்லாம் இருப்பாங்க தெரியுமா. ஸோ பாத்ரூமுக்கு மேலே சின்ன எலிவேட்டர்ஸோ எலிவேட்டர் ஓப்பனிங்லாம் இருக்கும் தெரியுமா. ஸோ அந்த மாதிரி ஓப்பனிங் வழியாக எஸ்கேப் ஆக பார்க்காதீங்க போய். பிகாஸ் அது ஒரு ட்ராப் மாதிரி நீங்கள் அதில் சிக்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்துட்டு ஹெல்ப் கேர் நம்பர் என்னது 112 அப்படிங்கிறதுக்கு ஃபயர் அலாரம். ஸோ ஃபயர் ஸ்டேஷனோட நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ வந்து பதட்டம் அடையாமல் காமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நோ த அவுட் சைட் ரேலி பாயிண்ட் ஃபார் யுவர் பில்டிங். நோ த லொக்கேஷன் ஆஃப் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்ஸ், ஃபயர் அலார்ம் புல் ஸ்டேஷன்ஸ் அண்ட் எக்ஸிஸ்ட். நோ யுவர் பில்டிங் evacuation plan. Evacuate calmly and quickly whenever a fire alarm or carbon monoxide alarm sounds. ஸோ இந்த மாதிரி ஃபயர் ஒன்று ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இஃப் யூ என்கவுண்டர் சம் ஸ்மோக் டூரிங் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ், ஸ்டே லோ டு த ஃப்ளோர். ஸ்டே லோ அப்படின்னா என்னது. ஸோ புகை வருது அப்படின்னா அதை எதிர்த்து நிற்காமல் ஸோ ஃபஸ்ட்டு எங்கேருந்து வருது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுவோம். ஸோ ஏற்பட்டுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் என்ன ஃபஸ்ட்டே அந்த ஃபயர் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணுறது இட்ஸ் சேஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. Okay students, in this class we have learned about the disaster and about tsunami, earthquake, riots and as well as fire disasters. So the video for explaining this lesson I have attached to this video. Okay, the attachment, so you want to watch this and also practice the text zone and send me the screenshots of your scores, okay, in the classroom. Okay, all the best. Thank you. Disaster can strike a community or a whole country very quickly. It seems that we hear almost daily about flood, storm, mudslides, accidents at any part of the world. Disaster can create emergency that requires health professionals to act quickly and effectively. The nurses have the primary responsibility and a key function during this emergency preparedness to promote and protect the people, those who are affected by the disaster. The role of the nurse during the disaster is obtained by undergoing special training, full involvement and experiences, as a result of which the nurses give a rapid response to the team, identifying the location and accessibility of equipment to the team. They check the proper functioning of emergency equipments in the team. They identify the outdated supplies and to replace it from the team. They conduct awareness at the midst of the disaster affected area. For example, awareness classes for the people, those who are living near the banks of the river, to be alert during the flood and to protect themselves during those crucial situations. Educate them about the warning signs of the disaster, conducting first aid programs, giving emergency telephone numbers, medical informations, persons to be notified in the emergency. After the disaster, the environment is totally affected, so they should analyze and take immediate steps to clean up the environment. Soon after the disaster, there is a wide range of spreading of communicable diseases. Immediate steps must be taken to control the dreadful situation. The medical team is kept alert to reach the very corner of the affected area. Nurses teach proper hygiene and make sure immunization records of the current situation is maintained. Nurses also act as a shelter manager, listening to the victim, encouraging them to overcome the crisis by providing the basic resources like food, water, medicine and etc. Counseling is also given to them to come out of the stress.
Community health nurses are an integral part of disaster planning and implementation of efforts. They participate actually in disaster management as a community health nurse, and they take care of the improvement of their health in the community. Thank you. தமிழ்நாடு பேரிடர் மீட்புக் குழு இயற்கை மற்றும் மனிதனால் ஏற்படும் பேரிடர் காலங்களில் உயிர் சேதம் ஏற்படாமல் மக்களுக்கு உதவி புரிய தமிழக அரசால் 2012ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தமிழக பேரிடர் மீட்புக் குழு உருவாக்கப்பட்டது. இக்குழு தமிழக கமாண்டோ படையில் உள்ள 2 காவல் ஆய்வாளர்கள் மற்றும் 70 காவலர்களை கொண்டு முதலாக துவங்கப்பட்டது. சவாலான மீட்பு பணியினை மேற்கொள்ளும் விதமாக தேசிய பேரிடர் மீட்பு குழுவினரால் சென்னை ஒத்திவாக்கம் மற்றும் கோயம்புத்தூர் பயிற்சி மையத்தில் உயர்ரக பயிற்சிகள் வழங்கப்பட்டு இக்குழுவினர்கள் தயார் செய்யப்படுகிறார்கள். தமிழ்நாடு மாநில பேரிடர் மீட்பு குழு தமிழகத்தில் 2012ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது. இயற்கை சீற்றங்களால் ஏற்படும் அழிவுகளிலிருந்து மக்களையும் மற்றும் மக்களால் ஏற்படும் விபத்துகளிலிருந்து மக்களை எவ்வாறு காப்பாற்றுவது என்று போன்ற பயிற்சிகள் வழங்கப்படுகிறது. இவ்வாறாக தயாரான இக்குழுவினரின் பயணமானது தமிழகம் இதுவரை சந்தித்த இயற்கை பேரிடர்களான நீலம் புயல், வர்தா புயல், ஓகி புயல் மற்றும் சென்னையில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பு போன்ற மீட்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டு மனித உயிர்களையும் உடைமைகளையும் மீட்பதில் திறன்பட செயல்பட்டனர். மேலும் சென்னை மௌலிவாக்கத்தில் ஏற்பட்ட கட்டிட இடிபாடுகளில் சிக்கித் தவித்தவர்களை தீயணைப்புத் துறையினர், பொதுமக்கள் ஆகியோருடன் இணைந்து சவாலான மீட்பு பணியினை மேற்கொண்ட இக்குழுவினரின் சாதனைக்கு மேலும் வலு சேர்த்தது. இயற்கை சீற்றங்களால் ஏற்பட்ட இன்னல்களிலிருந்து மக்களை குறைந்த ஸ்ட்ரென்த் வைத்து மீட்பு பணி செய்யப்பட்டது. அதுபோல 2017ஆம் ஆண்டு வங்கக்கடலிலே கப்பலால் ஏற்பட்ட விபத்தில் எண்ணெய் படலங்கள் கடலில் ஏற்படுத்தப்பட்டு நமது சென்னை மாநகர எண்ணூரை சுற்றி எண்ணெய் படலமாக இருந்தது. விரைவாக அது அப்புறப்படுத்தப்பட்டு சகஜ நிலைக்கு மக்களை கொண்டு வரப்பட்டது. பல்வேறு நிகழ்வுகளிலிருந்து குறைந்த சென்த்தை வைத்து மாநில மீட்பு பணிகளை செய்யப்பட்டு வந்தது. மாநில அளவில் இயற்கை சீற்றங்களால் ஏற்படும் விபத்துகளையும் மீட்பது என்பது கடினமானது. அதனால் தமிழக காவல்துறை இயக்குநர் அவர்களுடைய சீரிய சிந்தனையில் ஒதுக்கப்பட்டு காவல் அதிகாரிகளின் குழுக்கள் அமைக்கப்பட்டு அவர்கள் மூலமாக ஒரு கருத்துரை அரசுக்கு அனுப்பி தமிழக அரசால் ராசிக்கா 13ஆம் அணி பேரிடர் மீட்பு குழு படையாக மாற்றி 2017ஆம் ஆண்டு ஆணை வழங்கப்பட்டது. இனி வரும் காலங்களில் மீட்பு குழுவின் அவசியத்தை கருத்தில் கொண்டு இக்குழுவை மேலும் வலுப்படுத்தும் விதமாக தமிழ்நாடு சிறப்பு காவல் படை 13ஆம் அணியின் 979 காவலர்களுக்கு தகுந்த உபகரணங்களை கொண்டு சிறப்பான முறையில் நீச்சல் பயிற்சி, விபத்தில் காயமுற்றோருக்கு முதலுதவி அளிப்பது, கட்டிட இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்பது, வெள்ள நீரில் தத்தளிப்பவர்களை மீட்பது போன்ற பல்வேறு பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளது. இவர்களுடன் இணைந்து பணியாற்ற ஊர்காவல் படை மற்றும் பொதுமக்களுக்கும் இப்பயிற்சி அளிக்கப்படுகிறது. தமிழக மக்களின் நலனை காக்கும் விதமாக என்றும் மீட்பு பணியில் தமிழ்நாடு பேரிடர் மீட்பு குழு. இது தமிழ்நாடு காவல்துறையின் முகநூல் பக்கம். லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Can be many miles long, from 1 to 100 feet high, traveling at 400 miles per hour. This ocean monster is known as a tsunami, and it can wreak havoc on coastal populations and landscapes. A tsunami is a series of ocean waves caused by any large and sudden disturbance of the sea surface. Tsunamis can be generated by landslides, volcanic eruptions, or even meteorite impacts in the ocean. But they are most often caused by an earthquake where there's a sudden displacement of the ocean floor. When that happens, there's a transfer of energy from the sea floor to the ocean, causing waves on the surface to radiate outward in all directions. In deep waters,
these waves may not even be detectable. But when the tsunami enters shallower waters, the wave speed slows and its height increases. The water along the coast may recede noticeably. A large wall of turbulent water, called a bore, may also form. When the tsunami hits, it may come ashore like a fast-rising flood and strike with devastating force. The series of waves may continue for hours. The first one may not be the last or the largest. For your safety, know the potential warning signs of an incoming tsunami. A strong earthquake that causes difficulty standing. A rapid rise or fall of the water along the coast. A loud ocean roar. When you're in a coastal area, it's important to keep alert for messages from local officials, such as lifeguards, police, the U.S. Tsunami Warning Centers, and NOAA All Hazards Radio. If you find yourself in a location of a tsunami strike, here's what you need to do to stay safe. Keep calm. Walk or run to higher ground, 100 feet above sea level or 1 mile inland. Do not drive. Keep roads open for emergency vehicles. If you cannot move to higher ground, use the stairs to get to the 3rd floor or higher in a sturdy building. Follow all instructions from local officials and stay out of coastal areas until authorities issue an all clear. Tsunamis can strike any coastline in the world and can affect locations thousands of miles away from where they formed. They may be uncommon, but the devastation they cause makes them a deadly force in nature.